ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நம்புறேன். ஸோ எபிசோட் 3 பாடி பில்டிங் லைஃப் எதில் விட்டோம் நேற்று? இப்படி நல்லா இருக்கும்போது சாப்பிட்டா அப்படி இருக்கலாம், ஃபேமிலி மேனா உங்கள் வாழ்க்கை இப்படி மாறிடும். இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி பில்டிங் பண்ணட்டா வேணாமா? பண்ணணும், ஆனால் லைஃபும் வந்து செட்டில் ஆகணும். அப்ப என்ன வேலை பார்க்கலாம்? ஓகேவா? பாடி பில்டிங் பண்ணும்போது ட்ரெயினர் வேலை பார்த்துக்கிட்டு பாடி பில்டிங் பண்ணணும், ஓகே. ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது எவனும் யோசிக்கிறதே கிடையாது. கரெக்டு தானே? பாடி பில்டிங் பண்ணும்போது நம்ம ட்ரெயினராக இருந்தோம், நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி பிடிச்சோம், அப்படி இப்படி எல்லாமே பண்ணோம், ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்ச பாடி பில்டர்ஸ் எல்லாம் என்னென்ன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நான் சொல்லுவா. ட்ரெயினர் ஜாப் விட்டுட்டு நிறைய பேர், கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேர் இன்னமும் பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லிடுறேன், இன்னமும் பார்த்தீங்கன்னா யாருன்னா பாடி பில்டிங்க்கு ரெடியாக வந்தால் இன்னும் ஒரு கம்மி ரேட்டுக்கோ அதிக ரேட்டுக்கோ மெடிசன் அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க. அது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிங் வேலைக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பாடி பில்டர். இன்னொரு பாடி பில்டர் வந்து சென்ட்ரிங் வேலையோட அந்த கம்பி சிமெண்ட் எல்லாம் வச்சு விற்பாங்கல்ல, அது குடோன் மாதிரி, அந்த மாதிரி இடத்துல ஒரு 3 பாடி பில்டர் இருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு, லோடுமேன் மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல அது ஒரு கணக்கு பாக்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவரு ஒருத்தர் நிறைய இன்னும் ஏகப்பட்ட வேலையில வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில்ல வேலை செய்யக்கூடிய வேலை, கஷ்டமான வேலை அந்த மாதிரி தான். நான் ரீசெண்டா ஒரு அண்ணனை பார்த்தேன். அது வந்து என்னோட ஒரு சீனியர் பாடி பில்டர், என்னோட ரொம்ப சீனியர் பாடி பில்டர். அவர் வந்து மார்க்கெட்ல பூ கட்டிட்டு இருக்காரு. இன்னமும் பாத்தீங்கன்னா சில பேர் பாடி பில்டர் எல்லாம் கட்சிக்கு போயிட்டாங்க, தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. அவர் பார்த்தா கூட தெரியல, கட்சியில் தான் இருக்கிறாரு அவரு. அவரு ரொம்ப சீனியர் பாடி பில்டர். அவங்கலாம் எல்லாருமே வந்து பெருசா சம்பாதிக்கிறாங்க கேட்டா யாருமே பெருசா சம்பாதிக்கல. பாடி பில்டர் எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சீரியஸா சொல்றேன். எப்படி சொல்றது, பப்ளிக்கு இல்லைன்னா கொஞ்சம் கண்ணில் கூட வந்து தண்ணியே வந்துடும். நான் அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கேன். என்ன வந்து நானுமே சீரியஸா சொல்றேன், ஒரு ரூபாய் இல்லாத நாட்கள்லாம் உட்காந்து இருக்கேன், அழுது இருக்கேன், பாத்ரூம்ல போய் புலம்பி இருக்கேன், என் ஒய்ஃபு கிட்ட அழுது இருக்கேன். இந்த மாதிரி எப்படி சம்பாதிக்க எனக்கு பயமா இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பொருளுக்கு வாங்கி தர முடியாத நிலமெல்லாம் வந்து நிறைய பாடி பில்டருக்கு வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. டெய்லியும் இப்போ உட்காந்து ஏதாச்சும் ஒரு மாடியில் உட்காந்து ஃபீல் பண்றது, ஸோ அழுவுறது, இந்த மாதிரி. என்னடா ஒரு பாடி பில்டர் மாதிரியே பேசலையாடா, கண்டிப்பா மனுஷனா அந்த எமோஷனல் இல்லாம எப்படி இருக்கும்? சும்மா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாமே தாங்கிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜாலியா சொல்றேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸோ, ஒரு பாடி பில்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பண்ணி விட்டவங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? மீண்டும் பண்றதுக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படி ஆயிட்டீங்க, நம்ம ஒல்லி ஆயிடுச்சுன்னா சுகர் வந்துச்சான்னு கேட்பானுங்க. உடம்பு என்ன அப்படி இப்படி சுருங்கி போயிட்டீங்கம்மானுங்க. அவனுங்களுக்குலாம் பதில் சொல்றதுல போதும் ஆயிடும், நம்மளை சாவடிச்சிருவானுங்க. ஓகேவா? என்னடா இது, ஏன்டா நம்ம பாடி பில்டிங் ஃபீல்டுக்கு போகணுமோன்ற மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. ஏன் மாஸ்டர் இப்படி ஆயிட்டீங்க, என்ன ஆச்சு அப்படிமானுங்க. அவங்க பதில் சொல்லணும். ஏகப்பட்ட விஷயத்தை தாண்டி வரணும். தாண்டி எப்படி பண்ணாலுமே நான் ஓப்பனா உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாடி பில்டர் ஆச்சோ, ஒரு கார் வாங்கியோ, இல்லை ஒரு வீடு கட்டியோ, இல்லை இது ஒரு நான் சொல்றது ப்ரொஃபஷனல் ட்ரெயினராக இருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா? பண்ணியிருக்கானா? இதை வேணா ஒருத்தனை சொல்லுங்கடா, சீரியஸா சொல்றேன். கஷ்டம். உனக்கு வந்து திறமை இருந்துச்சுன்னா, திறமைன்னா பாடி பில்டிங் ஓகே,
அப்பாற்பட்ட விஷயங்கள் புரோட்டீன்ல என்ன இது காப்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு இந்த பாதாம் அது இதுலலாம் கேலரிஸ் எவ்வளோ, ஃபுட்ஸ்ல கீரையில எவ்வளோ இதெல்லாம் படிக்க தெரிஞ்சு ஒரு நாலேஜ் நல்லா பில்ட் பண்ணி யூடியூப்ல அந்த நாலேஜ் எல்லாம் முக்கால்வாசி தாய்வழிங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா சும்மா அடிச்சு விடுவானுங்க. ஓகேவா? பாடி பில்டிங் பண்ணாதவன சொல்றேன். சும்மா ஒண்ணுமே உடம்பே இருக்காது. புக்கில் போய் ஆன்லைன்ல போய் பார்த்துட்டு அப்படியே வந்து இதில் சிக்கன்ல இவ்வளோ 100 கிராம் இருக்கு, அதுல வந்து 10 கிராம் இருக்கு, இதுல இவ்வளோ கிராம் இருக்குன்னு அடிச்சு ஊத்துவானுங்க. அது இந்த மாதிரி லூஸ் தாயடிங்க வந்து அதை பார்த்து அதை அப்படியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீயே போய் உனக்கு ஒரு விஷயம் தெரியலையா குரோம்ல தான் காரி துப்பி கிடக்குறாங்க. எல்லா வேர்ல்டுல உள்ள எப்படி செக்ஸ் வச்சுக்கணும் முத கொண்டு எல்லாமே அதுல இருக்குது. ஓகேவா? உன் தலைமுடியிலேருந்து நீ கால் நகம் வரைக்கும் நீ என்ன வந்து குரோம்ல போய் சர்ச் பண்ணாலும் அதுக்கான விஷயம் வந்து இருக்குது. நம்ம ஒரு விஷயம் வந்து இறங்குறோம், நம்ம ஒரு விஷயத்துல வந்து பார்க்க போறோம்னு தெரிஞ்சு போச்சுன்னா சும்மா ஒருத்தன் வந்து அது ஒருத்தன் பண்ண வேணாம்மா, ஒருத்தன் பண்ணும்மா, ஒருத்தன் அப்படி செய்யாதம்மா, ஒருத்தன் செய்யும்மா, இந்த நாலா பக்கம் அட்டாக் பண்ணுவானுங்க. ஒரு வீடியோ வந்து உனக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தன் வந்து 20 முட்டை சாப்பிடு அப்படிமா, ஒருத்தன் 15 முட்டைக்கு மேல சாப்பிடாதீங்க அப்படிமா, ஒருத்தன் முட்டை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்மா, ஒருத்தன் முட்டை சாப்பிடாம இருந்தா உனக்கு எல்போ பெயின் வரும்மா. எதடா நம்ப சொல்றீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒண்ணுமே புரியாது. ஏன்னா மக்கள் அப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து சோசியல் மீடியால ஒரு ஷார்ட்ஸ் போறோம்னா அவன் சொல்றது அப்படி உண்மையாக்கிறாங்க. ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ், ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்தா உன்னை வந்து ஏதாச்சும் ஒரு பிராண்டை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு இதை சாப்பிட்டா நீ வந்து நல்லா இருப்ப, நீ உயிரோட இருப்ப, நீ நல்லா வாழ்வ, இது தவிர உன் எலும்புக்கு வேற எதுவுமே கிடையாது, இந்த ஃபிஷ் ஆயில போடு, இந்த இதுவை போடு, அது போடு, ஒன்னு உட்கார வச்சுருவான் வலிக்கு. அந்த திறமையாச்சும் இருக்கணும். ஓகேவா? சோசியல் மீடியாவில் பேசி நீ சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஒரு திறமை இருக்கணும். அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு படிப்பு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நீ வந்து படிச்சு சொல்லும் போது தெளிவா சொல்லணும். இல்லைன்னா வந்து கீழே 10 பேர் உங்க அம்மாவை பத்தியோ உங்க அக்காவை பத்தியோ இல்ல உன் ஒய்ஃபை பத்தியோ காரி காரி துப்புவான். ஏன்னா அவங்க வளர்ப்பு அப்படி. அதனால நம்ம அவங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து எப்படி வளர்ற விதமோ அப்படிதான் அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் என்ன பண்ணுவான்? நம்ம அப்பா அம்மா மாதிரி, நம்மள மாதிரிதான் ஆகணும். அவன் ஏதோ அவனோட பிசினஸ்க்கு ஏதோ ஒன்று சொல்றானா, பிடிக்கலையா ஓகே இப்படி தள்ளி விட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் அடிச்சு உருட்டி போடுவானுங்க. நமக்கு வந்து ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு, நம்ம என்ன சொன்னாலும் அதை அவனுங்க நம்புவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி உருட்டி போடுறவனு இருக்கான். ஓகேவா? இவனுங்க இப்ப நம்மளாம் திருத்தத்துக்கு நம்ம வேலையே கிடையாது. நானும் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து கலாய்ச்சி எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அவனும் மாற மாட்டான். அவன் சொல்றது நம்பிக்கிட்டு அவன் பண்றது போய்கிட்டே இருப்பானுங்க. ஸோ டோட்டலா என்னதான் நான் சொல்ல வரேன்னா, பாடி பில்டிங் பண்ணா எல்லாமே ஓகே. சீரியஸா சொல்றேன், பாடி பில்டிங் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, நல்லா பண்ணுங்க, நல்லா மாஸ்டர் வச்சு பண்ணுங்க, எல்லாமே ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. ஓகே, கைனோ வராம எல்லாமே பார்த்து பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஸ்டீராய்டு யூஸ் பண்ணாம ப்ரொஃபஷனலா ஒரு மாஸ்டர் தேடி போய் வெயிட் லாஸ் பண்றதாலும் சரி, வெயிட் கெயின் பண்றதாலும் சரி ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேவா? சும்மா ஏனாதானோன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபியூச்சர்ல பாடி பில்டிங் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. அதையும் சொல்லிடணும்ல, பாடி பில்டிங் ஒரு ஹாபியா வச்சு ஒரு ஆசைக்கு பண்றியா ஓகே. ஒரு ப்ரொஃபஷனலா வந்து பண்ணினியா வேலைக்கே ஆகாது. இப்ப உள்ள காலகட்டத்தில் வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையுமே பண்ணா அப்பாயின்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருமே பாடி பில்டிங்க்கு கூப்பிட்டு வேலை கொடுக்கறதே கிடையாது. தெரிஞ்சுக்கோ. உன் ஊர்ல மொத்த 10 பேர் உன் கழுதி தட்டத்துக்காக நீ பாடி பில்டிங் பண்ண வேலைக்கு ஆகாது. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அம்மா காண்டி பண்றாங்க. அம்மா காண்டி நீ பாடி பில்டிங் பண்ணி என்னடா மயிர புடுங்க போற? ஓப்பனா கேக்குறேன். அம்மாவுக்கும் பாடி பில்டிங் எதனா சம்பந்தம் இருக்கா? நீ கஷ்டப்பட்டு உங்க அம்மாவுக்கு முதல்ல ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பியா? நல்லா யோசிச்சு பாரு. முட்டை திங்கிற, சிக்கன் திங்கிற, அது ஓகே, நீ என்னமோ பண்ணு. முதல்ல நீ அம்மாவுக்காண்டி பண்றேன், இந்த அக்காவுக்காண்டி பண்றேன், இந்த ஃபேமிலிக்காண்டி பண்றேன். உன் குடும்ப கஷ்டம் வந்தா பாடி பில்டிங் பண்ணாது. உன் குடும்ப கஷ்டத்தை வந்து பாடி பில்டிங் கொடுக்காது. சரியா? நான் யாருன்னு 4 பேருக்கு காமிக்கணும், என்னோட திறமை என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு தெரிய வைக்கணும். அப்படி சொல்லு. சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு சாக்கு சொன்னதுக்காண்டி இந்த மாதிரி சில்லியான ரீசன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த பாடி பில்டிங்கே கொச்சப்படுத்துறாங்க நிறைய பேர். ஓகேவா? எதனோட சம்பந்தப்பட்டு பேசணும்னே தெரியல. ஓகேவா? சோ பார்த்து பண்ணுங்க. பாடி பில்டிங் அப்பத்திக்கு வயசுல பண்றீங்களா ஓகே. ஃபியூச்சர்ல நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. நம்மளால வந்து
ஃபியூச்சர்லயும் நம்ம வந்து இது மாதிரி நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ண முடியுமா? இப்ப நல்லா சாப்பிட்டோம், நல்லா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இவ்வளோ டேப்லெட் போடுறோம், ஓகே, எல்லாம் ஓகே. ஃபியூச்சர்ல வந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல. நல்லா ஹெல்த்தியா நம்ம பண்ண முடியுமா? நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணணும் கைஸ், ஓகேவா? என்னடா இது பண்ண சொல்றானா, பண்ண சொன்னா மாட்டான்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்க லைஃபுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தான் சூஸ் பண்ணணும். என்ன கேட்டா நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தன் கேட்டா இன்னொருத்தன் சொல்லுவான். அப்ப அவன் கஷ்டத்தை அவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், ஓகேவா? அந்த மாதிரி நீங்க இப்படி நினைக்காம எனக்கு அது தேவையா, எனக்கு அது ஃபியூச்சர்ல வந்து ஒர்க் ஆகுமா, ட்ரெயினரா இருந்தா நான் சம்பாதிப்பேனா, எனக்கு 4 பேர் பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு யோசி. ஆனா ஒண்ணு நண்பர்களே, ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், ட்ரெயினரா மட்டும் போவாதீங்க. வாய்ப்பே இல்லை, சம்பாதிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஓகே, பாடி பில்டரோட நிலைமையெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டம். வெளியே கூட ஒன்றா சுத்துறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு பாடி பில்டர் கூட, ஒரு பாடி பில்டருக்கு இருக்கிறதுக்கு கூட நல்லா இருக்கும். ஆனா அவங்க ஃபியூச்சர்ல போய் அந்த நிலைமையெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அடாப்பா, ஆள விடுறாப்பா, எனக்கு வேணவே வேணாம். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஊர்ல இருக்கிற எவனா ஒரு பாடி பில்டர் போய் பாருங்களேன். சீரியஸா சொல்றேன், சும்மா போய் பாருங்க. பழைய பாடி பில்டர் என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்க வீட்டை போய் பாருங்க, அவங்க என்ன பைக் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க பெருசா சம்பாதிச்சிட்டாங்கன்னு பாருங்க. வாய்ப்பே இல்லை, நீ பாடி பில்டிங்கே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி போய் பாடி பில்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துறேன். ஸோ அதனால பார்க்காது. என்ன ஒன்று ஓப்பனா அதையும் இன்னொன்னு சொல்லிடுறேன், பாடி பில்டிங் பண்ணா உனக்கு ஒன்று பில்ட் ஆகும். உன்னோட செல்ஃப் கான்பிடென்ட், மத்தா யாரு நம்ம அப்படின்ற ஒரு கர்வம் வரும், ஓகேவா? இதுதான் உண்மை. கெட்ட பழக்கம், தண்ணி அடிக்க முடியாது, சிகரெட் இருந்தா அதை அந்த எல்லா பழக்கத்தையும், தண்ணீர், பீடி, சிகரெட்டு, ஆன்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். பாக்கு போட்டிருக்கேன், ஆன்ஸ் போட்டிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன், பீர் அடிச்சிருக்கேன். இது ரெண்டும் ஒண்ணுதான் கேட்டா இது வேற அது வேற. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சரக்கு பெருசா அடிச்சது கிடையாது. எனக்கு அது விருப்பமே, அந்த போதை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதான் ஆன்ஸ், கூல்லிப்பு, பாக்கு இந்த மாதிரி எல்லாம் போயிருக்கேன். கஞ்சா கூட முதல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே கலவையும் கற்று மரம் சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு வயசுல பண்ணேன், ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்தையும் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் விட தோணும். நீ வந்து ஒரு டிசிப்ளினான வாழ்க்கைக்கு போகணும். ஒரு பாடி பில்டரா இருக்கிற வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கம், எங்காச்சும் கண்டமேனி சுத்துறது, ஒரு எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. தான் உண்டு, சாப்பாடு உண்டு, வேலை உண்டு, ட்ரெயினர் ஜாப் போறியா, வீட்டுக்கு போறியா, தூங்குறியா, ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவ்வளவு முடிஞ்சு. இதுதான் சிம்பிளா அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளேதான் இருக்கும். ரொட்டீன் வந்து என்ன தெரியுமா, பாடி பில்டர் ரொட்டீன் தூக்கம் பெஸ்ட், 2வது வீடு, 3வது ஜிம்மு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாப்பாடு. இந்த 4க்குள்ளேயே தான் சுத்திட்டு போனாங்க பாடி பில்டர்லாம். வேற எதுக்கும் போறதுக்கு டைம் இருக்காது பெருசா. ஒரு காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சா ஒரு கெத்த ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு தியேட்டருக்கு போயிட்டு ஒரு 10 பேருக்கு செல்ஃபியை கொடுத்துட்டு கும்முன்னு வரலாம், ஓகேவா? அந்த மாதிரி அந்த ஒரு நாள் வந்து ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். மிச்சப்படி பாத்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்றது, ப்ராப்பரா சாப்பிட்றது, எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு தைரியம் வந்து வரும் கைஸ், உண்மையிலே ஒரு கான்பிடென்ட் வரும். நம்மளை பார்த்தா ரோட்ல ஒன்றும் இல்லை, நீ ஸ்போர்ட்ஸ்ல இந்த உலகத்துல எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போனாலுமே இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மரியாதை எந்த ஒரு இதுக்கே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி பில்டர் ஒரு டிஷர்ட்டை போட்டு நார்மலா வெளியே போனான்னா மொத்த 10 பேர் பார்ப்பான். அப்படியே உமக்கு வந்து அது ஒரு இது, அதுதான் நம்மளை காலி பண்றதே. நம்மள 10 பேர் பார்ப்பான் தெரியுமா, அங்கதான் நம்ம அந்த போதையில தான் நம்ம வந்து மாட்டிக்கிறது. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடி பில்டிங் வந்து தேவையா இல்லையான்றது நீ தான் யோசிச்சுக்கணும், ஓகேவா? நான் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல வரல. பாடி பில்டிங் பண்ணா நிறைய ஒரு வாழ்க்கை மாற்றமும் வரும், வாழ்க்கையே திருப்பி போட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையும் வரும், ஓகேவா? அதுல எது வேணும் வேணான்றதை நீ முடிவு பண்ணிக்கோ, ஓகே? பாடி பில்டிங் மட்டும்தான் சொல்லாத, நீ மென்பிசிக் பத்தி எல்லாமே ஒண்ணுதான்டா. ஃபிட்னஸ்க்குள்ள போயிட்டாலே, அதாவது அந்த ஸ்டெராய்ட்ஸ்குள்ள போயிட்டா, அந்த பாடி பில்டிங் ஸ்டெராய்டு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாலே நீ வந்து நிறைய யோசிக்கணும், ஓகேவா? நார்மலா சாப்பிட்டு நீ ஃபிட்னஸ் பண்ற ஒரு அத்லெட், ஓகே, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தாராளமா பண்ணலாம். நீ எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அந்த ஸ்டெராய்டுக்குள்ள போயிட்டு நீ நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டு மறுபடியும் நீ வந்து சிக்கனு கூட வாங்க வக்கு இல்லாம ஒரு நிலைமை வரும் பத்தியா, அங்க மாட்டிப்படா நீ. அது ஒன்னா நான் கான்பிடண்டா சொல்றேன், ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்க, சேஃபா பண்ணுங்க, எல்லாமே நல்லா ப்ராப்பரா பண்ணுங்க, ஓகே? ஸோ அப்கமிங் வர வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய விஷயத்த நான் வந்து ஷேர் பண்றேன், ஓகேவா? நம்ம எங்கேயும் நான் வந்து காம்படிஷன் பண்ணுவீங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு ஆசை தான். எனக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டு. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா
பாடி பில்டிங் ட்ரைனிங்கத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து வேற விஷயத்தில் நான் வந்து என்னோட லைஃபுக்காண்டி நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணி அதில் போயிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனால் உங்கள்கிட்ட சொல்றது என்ன இது, நான் ட்ரேடிங்கில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் வந்து நல்ல கை கொடுத்துக்கிட்டு, ஸோ நான் அதில் ஏர்ன் பண்ணுறதுனால பெருசாக வந்து காம்படிஷன் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. இப்போதைக்கு சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், அதுதான் என்னோட ஆசையே. ஓகேவா? ஸோ நான் ட்ரேடிங் பண்ணுறது என் சேனல் பார்த்தீங்கன்னா சிக்னல் வச்சு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் வந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னோட டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பயோவில். ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்தால் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் நான் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நிறைய விஷயம் அந்த சேனலில் வந்து ஈகிள் ட்ரேடர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்தால் ஃப்ரீயாக இருந்தால் போய் கற்றுக்குங்க. ஏதாச்சும் உங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகாமல் சொந்தமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி அதில் கிடைக்கும். ஓகே கைஸ், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பார்த்து பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், எல்லாமே நல்லா பண்ணுங்கள், பக்காவாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.